ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக். பொதுவாகவே இந்த பணக்காரங்க, இந்த பிசினஸ்மேன் இவனுங்க எல்லாம் இருக்கிற பணத்தை எப்படி அதிகமாக்கலாம் அப்படின்னு யோசிப்பானுங்க. அந்த மாதிரி அவனுக்கு ஃபர்ஸ்ட் யோசிக்கும் போதே முதல்ல மிளகா அரைக்கணும்னு நினைக்கிறது இந்த மிடில் கிளாஸ் ஆளுங்களை தான். அந்த மாதிரி மிளகா அரைச்சி காசு சம்பாதிக்கிறதுக்காக கொஞ்சம் பணக்காரங்களும் இந்த இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில் அவங்களும் சேர்ந்து நடத்துறது தான் ஐபிஎல். 1983 எப்போ இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சோ அப்போதுல இருந்து இந்தியாவில் உள்ளவங்களுக்கு கிரிக்கெட்னாலே சம்திங் பிக், லவ், எமோஷன்ஸ் அண்ட் கிரேஸ். என்னதான் உலகம் ஃபுல்லாவே ஃபுட்பாலுக்கு ஃபேன்ஸ் அதிகமா இருந்தாலும் இந்தியால மட்டும் கிரிக்கெட்டுக்கு மவுசு குறையவே இல்லை. இங்க கிரிக்கெட்னாலே ஒரு எமோஷன், நாட்டுக்காக விளையாடுறாங்க, ஜெயிக்கணும், சப்போர்ட் பண்ணணும், blah blah blah. இத தொக்கா தூக்குன இந்த பணக்காரங்க இதையே ஒரு பிசினஸ் ஆக்கி மில்லியன் பில்லியன் சம்பாதிச்சிட்டு இருக்கானுங்க. எனக்கு முன்னாடில இருந்தே ஒரு டவுட், 140-150 கோடி மக்கள் வாழ்ற இந்த இந்தியால உலகத்திலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிக்கெட் டீம் இருக்குது. ஆனா ஃபுட்பால் வேர்ல்டு கப்ல ஒரு குரூப் ஸ்டேஜுக்கு போற அளவு கூட ஒரு ஃபுட்பால் டீம் நம்ம கிட்ட இல்ல. எனக்கு என்னமோ இந்த ஃபுட்பாலுக்கு மவுஸ் கூடனா இந்த கிரிக்கெட் அடி வாங்கிருமே அப்படின்னு ஏதாவது இவங்க எல்லாம் செஞ்சு சேர ஏதாவது அரசியல் தலையீடு இருக்குமா என்னது தெரியல. எனிவே கமிங் பேக் டு தி டாபிக். 2008ல ஸ்டார்ட் ஆகி 16 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீக் ஐபிஎல். 8 டீம் வச்சு ஆரம்பிச்சானுங்க, இப்போ 10 டீம் விளையாடிட்டு இருக்குது. இந்தியன் பிளேயர்ஸ், இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எல்லாரும் ஆடுறானுங்க. இந்த ஐபிஎல் பார்க்கும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெவலப்மெண்ட்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த பணக்காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாவப்பட்ட பசங்க எல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு கிரவுண்ட்ல விட்டு சண்டை போடுற விடுறது, காலமாட விட்டு அடி வாங்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட். அந்த மாதிரி ஆரம்பிச்ச விஷயம் இன்னைக்கு ஐபிஎல் மாதிரி வந்து நிக்குது. எனக்கு இதுல ஆட வைக்கிறவங்களோட ஆடுறவங்கள மேலதான் கோவம். என்னன்னா இந்த இந்தியா டீமுக்காக விளையாடும் போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. இந்த வேர்ல்டு கப் போனாலே செமி ஃபைனல்ல ஃபுல்லா சோக்கர் தான தான் காட்டுவானுங்க. நம்மளும் சரி நம்ம நாட்டுக்காக ஆடுறாங்க, நம்ம நாடு ஜெயிக்கணும், வேர்ல்டு கப் ஜெயிக்கணும் அப்படின்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா அங்க வேர்ல்டு கப்ல போனா சீனே வேற. ஐபிஎல்ல 100-150 ரன் அடிச்ச அதே கிரவுண்ட்ல வேர்ல்டு கப்ல போய் சோக்கர் தனம். ஐபிஎல்ல விக்கெட் சேவ் பண்றதுக்கு டைவ் எல்லாம் அடிப்பானுங்க. ஆனா வேர்ல்டு கப்ல முக்கியமான நேரத்துல ரன் அவுட் ஆயிடுவானுங்க. சரி, ஐபிஎல்ல இவனுங்களை ஏலத்துக்கு எடுத்து கோடி கணக்குல காசு குடிச்சு இவனுங்களை விளையாட வச்சா அந்த காசையும் வாங்கிட்டு நான் முன்னாடியே சொன்னேன்ல அந்த பணக்காரங்க இதுலயும் காசு சம்பாதிக்கிறதுக்கு வேற ஐடியா யோசிச்சு வச்சிருப்பானுங்க. அப்படி கண்டுபிடிச்ச ஒரு வழி தான் பெட்டிங் ஆப்ஸ். ட்ரீம் 11, மை 11 சர்க்கிள், blah 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 blah. இதுக்கு விளம்பரம் பண்றது யாரு? நம்ம எல்லாம் ரோல் மாடலா நினைச்சு நம்ம நாட்டுக்காக விளையாடுறானுங்க அப்படின்னு நம்ம இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த பெட்டிங் ஆப்ஸ்ல அடிக்ட் ஆகி தோத்து காசு போகுது, சொத்து போகுது, ஏன் அம்மா சில பேர் செத்து கூட போறானுங்க. ஆனா முதலாளிக்கு காசு, விளம்பரம் பண்ண பிளேயருக்கு காசு, ஆனா காசு கட்டி விளையாடின நம்ம வாயில. ஆனா நிறைய பேர் ஜெயிக்கிறானுங்க, காசெல்லாம் கிடைக்குது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மொத்தமா ஒரு 500-100 பேர் ஜெயிப்பானுங்களா? ஆனா தோக்குறது கோடி கணக்கான பேர். ஆனா இந்த பணக்காரனுங்க தப்பு பண்ணி காசு சம்பாதிக்கிறத கூட லீகலா பண்ணுவானுங்க. இப்போ நீ இந்த ஆப்ல காசு போட்டு தோத்து காசு அவ்வளவு போயிடுச்சு, ஒன்னும் பண்ண முடியாது, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் தான் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட் போடும்போது டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுறானே, இந்த விளையாட்டு நிதி கொடுக்கப்பட்டது, கவனமாக விளையாடுவோம். அவன் தான் சொல்லிட்டானே, உனக்கு எங்க போச்சு புத்தி? சரி போயிட்டு போகுது, இந்த பணக்காரங்க பிளேயர்ஸும் இந்த மாதிரி பண்ணிட்டு போறாங்களேன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த ஃபேன்ஸ் பண்ற தொல்லை தாங்க முடியல. ஐபிஎல் கிரிக்கெட் அப்படின்னா என்ன? ஒரு என்டர்டைன்மெண்ட். நமக்கு பிடிச்ச டீமோ நம்ம பிடிச்ச பிளேயரோ சப்போர்ட் பண்ணி நம்ம ஜெயிச்சாலும் தோத்தாலும் அந்த மாதிரி அதை சாதாரணமா எடுத்துக்கணும். ஆனா அதை வச்சு இவனுங்க பண்றதெல்லாம் பார்த்தா இப்படிதான் ரீசெண்டா சிஎஸ்கே டீம்ல ஒரு பிளேயர் நல்ல சூப்பரா விளையாடி 98 ரன்ல அவுட் ஆயிட்டான். ஒரு சிஎஸ்கே ஃபேன்னா என்ன பண்ணும், ஃபீல் பண்ணுவான், 98 ரன்ல செஞ்சுரி அடிக்காம அவுட் ஆயிட்டானே. ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா சந்தோஷப்படுறானுங்க. என்னடான்னு கேட்டா அடுத்த தலை தோனி வருவார், அவர் 6 அடிப்பாருன்னு. யாரா நீங்களா? அப்படி மும்பை டீமுக்கு போனா ரோஹித் சர்மாவை எடுத்துட்டு ஹர்திக் பாண்டியாக்கு கேப்டன்ஷிப் கொடுத்துட்டாங்களாம். இதுக்காக அந்த மனுஷனை வச்சு செய்யறாங்க. எப்ப பார்த்தாலும் அவனை பூ பூ பூன்னு சொல்லி. இல்ல நான் கேட்கிறேன், ஹர்திக் பாண்டியா முக்க பிளேயரா இல்ல வெளிநாட்டு பிளேயரா? எத்தனை மேட்ச் இந்தியாக்காக நல்லா விளையாடி இருக்கான். இப்ப பூ பூன்னு சொல்றவன்லாம் அடுத்த வேர்ல்டு கப் போறதுடி, அப்ப அவங்க கிட்ட தானே வரணும். அப்படியே இன்னொரு பக்கம் போனா ஆர்சிபி, அந்த டீம்லயே ஒழுங்கா வளர்ற ஒரு பிளேயர் விராட் கோலி தான். அவருக்கும் ஸ்ட்ரைக் ரேட் சரியில்லை, பால போட்டு தடவுறான். இவனுங்க எல்லாம் இந்த ஐபிஎல் ஒரு என்டர்டைன்மெண்டா பார்க்காம அந்த டீமும் இந்த டீமும் இந்த மாதிரி சண்டை போடுறதுனால இவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, எதுவும் கிடைக்க போறதும் இல்ல. கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போன ஸ்டேடியத்துல டிக்கெட் விலையை கூட்டுறது, பெட்டிங் ஆப்ல காசை புடுங்கிறது, ஃபிட்டா ஹெல்தியா இருக்கிற கிரிக்கெட் பிளேயர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாம் வச்சு உடம்புக்கு கேடான கூல் ட்ரிங்க்ஸ், பான் மசாலா, இன்னும் என்னென்ன கர்மத்தெல்லாமோ விளம்பரம் பண்ணி வைக்கிறானுங்க. இவனுங்க இந்த விளம்பரத்துல வர்ற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இவனுங்க தொட்டு பார்த்திருப்பானுங்க இவங்க லைஃப் டைம்ல. ஆனா இவனுங்க எல்லாம் செஞ்சு இந்த லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், இஎம்ஐ கட்டி வாழ்ற நம்ம எல்லாம் வச்சு நல்லா செய்யறானுங்க. ஆனா நம்ம இதெல்லாம் ஒன்னும் புரியாம சிஎஸ்கே ஆர்சிபின்னு சண்டை போட்டு அவனுங்க காட்டுற பெட்டிங் ஆப்ல காசை தொலைச்சிட்டு அவங்க விளம்பரத்துல காட்டுற எல்லாத்தையும் வாங்கி குடிச்சிட்டு என்னடா வாழ்க்கை இது, அவனுங்க மட்டும் பணக்காரன் ஆகிட்டு போயிட்டு எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கானுங்க, நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி நாசமா போயிட்டு இருக்குதே அப்படின்னு புலம்பிட்டு நம்மள குறை சொல்லிட்டு நம்மளை சுத்தி இருக்க சூழ்நிலையை குறை சொல்லிட்டு எல்லா மாசமும் 2ஆம் தேதி அவனை இஎம்ஐ கட்டிட்டு எல்லா வருஷமும் ஏப்ரல் மாசம் ஐபிஎல் வந்த உடனே தலை தோனி 6 அடிக்கணும், விராட் கோலி கப் அடிக்கணும் இப்படின்னு இருந்தோம்னா இந்த பணக்கார முதலைங்க நம்மளை வச்சு தூத்தடிச்சிட்டு இருக்க தான் செய்வானுங்க.